ஆதாரங்கள் போல ஆதாரங்களை காட்டுறோம். என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் அதிகமாகவே அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை கொடுத்திருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? வலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, அம்வாத்துன், இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரை பற்றி இறந்தவர்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லக்கூடாது. பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். இது 2வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் இருக்கிறது. இந்த கருத்து இன்னொரு 3வது அத்தியாயத்தில் 169 170 அதுலையும் இருக்கிறது. அதில் எப்படி எல்லாம் சொல்றான்னு கேட்டால், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நினைக்க கூட கூடாது, முதல்ல சொல்லக்கூடாது. இப்போ இந்த 2வது சூறாவில் உள்ளது சொல்லாதீங்க, இறந்தவர்கள் சொல்லாதீங்க. 3வது சூறாவில் எப்படி சொல்றான்னு கேட்டால், வலா தஹ்ஸபன்ன, நீங்கள் நினைக்க கூடாது, கருதக்கூடாது, அல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நீங்கள் கருதக்கூடாது, அம்வாத்தன், இறந்தவர்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது. அப்போ அவங்கள இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, இறந்தவர்கள் என்று கருதக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அப்போ எப்படி அவங்கள நீங்கள் இறந்தவர்கள்னு சொல்ல போச்சு? இறந்தாலும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. இறந்தாலும் என்ன செய்கிறாங்க? உயிரோடு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, உயிரோடு இருக்கிற ஆளுக்கு செய்கிற வேலை அவங்க செய்வாங்களா இல்லையா? உயிரோடு இருக்கும்போது சில காரியங்களை செய்வார்களே, ஆனால் அதை இறந்த பிறகு என்ன செய்வாங்க? நம்ம கண்ணுக்கு இறந்தவர்களாக இருந்தாலும் அவங்க இறக்கலை, அப்படி சொல்லக்கூட கூடாது, நினைக்க கூட கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, நம்ம அவுலியாக்கள்லாம் கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் ஃபஸ்ட்டு மேட்ரு அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. முதலாவது விஷயம், இவர்கள் இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள அட்ரஸ் தெரியாத சமாதிக்கெல்லாம் இதை கொண்டு வந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க ஆக்க முடியாது. இதில் முதல் விஷயம் என்ன விளங்கி கொள்ளணும்? இந்த வசனத்தில் சொல்லப்படுற விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்கள இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது, உசுரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இவர்கள் இதையே ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள். யாருக்கு இதை காட்டலாம் அதிகபட்சமாக? பத்ரில் கலந்து கொண்டவர்கள், உஹது போரில் கலந்து கொண்டு ஷஹீதானவர்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்னு தீர்மானிக்கிறதா இருந்தால் அது வஹியுடைய காலத்தோடு முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு சண்டை நடந்து கொல்லப்பட்டான்னு வைங்க, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான்னு நமக்கு சொல்ல முடியாது. அவன் என்ன நோக்கத்தில் கொல்லப்பட்டான்னு நமக்கு என்ன தெரியும்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் வாழும்போது அவங்க ஷஹீதுன்னு யாரை சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் இதை சொல்ல முடியுமே தவிர, நம்ம வாழுகிற காலத்தில் யாராவது ஒரு யுத்தம் நடந்து போர் நடந்து போய் கொல்லப்பட்டான்னு வைங்க, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன நோக்கத்துக்கு பண்ணா, என்ன லட்சியம் என்ன, அதுக்கு பின்னணி என்ன, ஏதாவது ஒரு ஆதாயம் கருதி செஞ்சானா, அதெல்லாம் பார்த்துல அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது வரும். அல்லாஹ்வுடைய பாதைன்னு தீர்மானிக்கிறது அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானிக்கணும், நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்போ இது முதல்ல சாதாரண கபராளிகளுக்கு இது பொருந்தாது. ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கிறன்னு. இப்போ நாகூரில் அடங்கியிருக்காரு, சும்மானு அடங்கினார், அப்புறம் யுத்தம் நடந்து போரில் கலந்து இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டுவதற்காக போய் யுத்தத்தில் செத்தார் அவர். அப்படி ஒன்றும் கிடையாது, அவர் சும்மா சாதாரணமாக இறந்து போயிருக்கார். அப்போ அஜ்மீரில் இருக்கிறவர் எந்த ஊரில் நீங்கள் யாரை சொன்னாலும் சரி, அவங்க சாதாரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. அவங்கள இந்த வசனத்தை வைத்து கொண்டு இதனுடைய சிறப்பு உங்களுக்கு இருப்பதாக சொல்வது பொய்யின்னு வழங்கி கொள்ளணும். அடுத்து ஒரு போர்லேயே கொல்லப்பட்டார்னு வைங்க. இப்போ ஏர்வாடி இப்ராஹிம் ஷாங்கிறவர் போரில் கொல்லப்பட்டார்னு சொல்லுவாங்க. இவங்களே ஷஹீத் இப்ராஹிம் வலியுல்லான்னு சேர்த்துக்கிறவரை செய்வாங்க. இவங்களே ஷஹீத் பட்டம்லாம் கொடுத்துருவாங்க. ஏர்வாடியில் இருக்கிறவர் யார்? அவர் பாண்டிய மன்னரோட நடந்த ஒரு யுத்தத்தில் இறந்து போனார்னு அவங்களே எழுதி வச்சுக்கிறாங்க. போர்க்களத்தில் ஏதோ நாடு பிடிக்கிற விஷயத்தில் என்ன நினைஞ்சிருக்குது, ஒரு சண்டை நடந்திருக்கிறது. அது ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டுவதற்கோ இஹ்லாஸாகவோ மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நடந்த யுத்தம் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படியே செஞ்சுருந்தா கூட அது உள்ளுக்குள்ள நோக்கம் நல்லா இருந்தால் தான் அது அல்லாஹ்வுடைய பாதை என்று எடுத்துக்கொள்ள முடியும். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி எந்த யுத்தத்தில் யார் கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கொல்லப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு தான் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏற்கனவே உங்களுக்கு ஹதீஸ் சொன்னமே, 3 பேரை நிப்பாட்டி எல்லாம் கேட்பான், ஒரு ஆலிமை கூப்பிடுவான்,
ஒரு பணக்காரரை கூப்பிடுவான், ஒரு ஷஹீதை கூப்பிடுவான். ஷஹீத் என்ன கேட்பான்? உனக்கு நல்ல திரகாத்திரமான உடல் கட்டு தந்திருந்தேனே, இளமையை கொடுத்துருந்தேனே, நீ என்ன செஞ்ச? நான் உனக்காக போராடி என் உயிரையே தியாகம் பண்ணேன். தியாகம் பண்ணது நிஜம், எனக்காகன்னு சொல்ற பொய் சொல்ற. நீ எனக்காக அதை செய்யலை. உன்னைய வந்து வீரன் என்று எல்லாரும் பாராட்டணும்னு தான் செஞ்ச. வீரன் எல்லாரும் பாராட்டிட்டாங்க, இவனை இழுத்துட்டு போங்கன்றானல்ல. இந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நம்ம ஷஹீதுன்னு சொல்லிடுவோங்கிறதுக்காக வேண்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வேலை உங்கள் வேலை இல்லை, அது ஷஹீதுன்னு முத்திரையை குத்துறது வந்து அல்லாஹ் ஷஹீதுன்னு யாரையாவது சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஷஹீது என்று சொல்லணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானார்கள் சொல்ல முடியுமே தவிர நீங்களா போட்டுக்கிட்டே. இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி ஷஹீதாகிவிட்டேன்னா சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு எவ்வளோ நாலேஜ்னு பாருங்க. பாபர் மசூதி மனுஷனாது கட்டிடத்தை இடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்ட நாள். இந்த மாதிரிலாம் அந்த ஷஹீதுங்கிற இது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தையை. அது மனிதன் உயிரை தியாகம் பண்ணுறவனுக்கு தானே செய்கிறது. இது வார்த்தை யூஸ் பண்ணி கட்டிடங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மரத்தை வெட்டிட்டாங்கன்னு வைங்களேன், மரம் ஷஹீதாகி விட்டது. இந்த மாதிரிலாம் இருக்குது விஷயம். அதை விட்டுருங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்ல அதை விட்டுருங்க. முதல்ல இந்த கபர்கள் எதுவுமே அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க கிடையாது. கொல்லப்பட்டவர்களே இருந்தால் கூட அவங்க அல்லாஹ்வுடைய பாதையாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரை சொல்லலாம்? பத்ர் வாசிகளை நான் மன்னித்து விட்டேன் ஆரம்ப அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். சரி, அவங்களுக்கு கூட என்ன அர்த்தத்தில் இது அல்லாஹ் சொல்கிறான்? உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க இறந்து போகலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். உயிரோடு இருக்கிறார்கள்னா நம்ம எதை உயிர்ந்து விளங்கி இருக்கிறோமோ அந்த அர்த்தத்திலையா வேறு அர்த்தமா? அது பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? ஒமா யஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத். நேற்று வாசி காட்டும், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள், இருளும் ஒளியும் சமமாக மாட்டாது, வெயிலும் நிழலும் சமமாக மாட்டார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றானே. நம்ம உயிர்ண்டா என்னன்னு விளங்குறோமே அந்த உயிரா? அந்த மாதிரி உயிரோடு இருந்தா ரசூலுல்லாஹ் போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்களா? உயிரோடு உள்ள ஆள் அடக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு ஃபத்வா கேளுங்களேன். உசுரோட ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் குழி தோண்டி புதைக்கலாமான்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்படி உசுரோடு உள்ள ஆள் இப்படி புதைக்கணும்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து இந்த கொல்லப்பட்ட சுகதாக்களை எல்லாம் அவன் அடக்கம் பண்ணிட மாட்டோம், உயிரோடு இருக்கிறாங்க, வேற ஆட்களை தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? அடக்கம் பண்ணாங்களா? அடக்கம் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இறந்தவர்கள் சொல்லாதீங்கிறது உண்மை. என்ன அர்த்தங்கிறதெல்லாம் இப்போ குழப்பம். இறந்தவர்கள்னு சொல்லாதீங்கன்னு நல்லா சொல்கிறானே, அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கியிருக்கிறாங்க. அதை விளங்காமல் இவங்க சொல்கிறதுக்காக இதை நான் கேட்குறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவர்கள்னு எண்ணாதீங்கிறான்ல, எண்ணுனாங்களா எண்ணலையா? எண்ணித்தானே கொண்டு போய் புதைச்சாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட அம்புட்டு போறையும் ஷஹீதுகளை எல்லாம் பத்ர் போரில் கொல்லப்பட்டவங்க, உஹது போரில் கொல்லப்பட்டவங்களெல்லாம் கபர் வெட்டி உள்ள அடக்கம் பண்ணாங்களா இல்லையா? அடக்கம் பண்ணினால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். இறந்துட்டாங்கன்னு முடிவு எடுக்காமல் அவங்களை கொண்டு அடக்கம் செய்ய முடியுமா? அப்படி கொல்லப்பட்டவருடைய சொத்துக்களை எல்லாம் அவங்களுடைய வாரிசுகள் எடுத்துக்கொண்டார்களா இல்லையா? இப்போ நான் உசுரோடு இருக்கிறேன், நான் வெளியூருக்கு போயிட்டேன், என் சொத்தை யாராவது பங்கு வச்சுக்கிற முடியும்? பிள்ளை பங்கு வைக்க முடியுமா? ஒருத்தனுடைய சொத்தை பங்கு வைக்கிறதா இருந்தால் மௌத்தாயிட்டாருங்கிற டிக்ளேர் பண்ணாமல் சொத்து எடுக்க முடியாது இஸ்லாத்தில். பிள்ளைகள்கிட்ட போய் அப்பன்ட்ட சொத்து பிரித்து கேட்குறாங்களே, அதெல்லாம் இஸ்லாத்தில் செல்லாது. என் சொத்தை பிரித்து கொடு, ஓன் சொத்தை நான் தான் உசுரோடு இருக்கிறேன் அப்போ ஓன் சொத்து. உசுரோட ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவன் சொத்தை போய் என்ன செய்ய முடியாது? பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ கேட்கவே முடியும் இஸ்லாத்தில். சொத்து உரிமை என்பது எப்போ வரும்னு கேட்டால் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் மௌத்தா போனாலே தவிர யாரும் எங்கள் சொத்துன்னு கேட்க முடியாது. அப்படி ஒரு மார்க்கத்தில் நமக்கு சட்டம் தெளிவாக இருக்கிறது. அப்போ சஹாபாக்களுடைய கொல்லப்பட்ட பத்ர் உஹது போர்களில், ஹைபரில், ஹந்தக்கில், எந்தெந்த போர்களில் எல்லாம் சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். அவங்க உசுரோடு இருக்கிறாங்க, சொத்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குதா? அப்போவே எடுத்துக்கிட்டாங்க ஆளாளுக்கு. அந்த சஹாபாக்கள் எப்போ ஷஹீதானார்களோ உடனே வந்து நினைச்சிட்டாங்க பிள்ளையெல்லாம், எங்கள் வாப்பா சொத்து நான் எதை எடுத்துக்க, நீ அதை எடுத்துக்க, நீ எதை எடுத்துக்கின்னு பிரிச்சுக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ பிரிக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அது நினைவு சின்னமாக பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்களா? அப்போ இதான் ஜாபிர் அலி அப்துல்லாவுடைய சொத்து, இதான் ஹம்சாவுடைய சொத்துன்னு ஏதாவது இருக்குதா? காட்ட முடியுமா உங்களுக்கு போய்? இப்போ இல்லை. ஏன்? ஹம்சாவுடைய சொத்தை ஹம்சா பிள்ளைலாம் எடுத்துட்டாங்க, அப்துல்லாவுடைய சொத்து அப்துல்லாவுடைய பிள்ளைலாம் எடுத்துட்டாங்க. அப்போ யார் யாரெல்லாம் போரில் கொல்லப்பட்டாங்களோ அவங்க சொத்தை பங்கு வைத்து விட்டார்கள் என்னும்போது, நபிகள் நாயகம் வாழும்போதே பங்கு வச்சிட்டார்கள்னு சொன்னால்
அப்போ ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களை பற்றி என்ன முடிவு எடுத்தார்கள்? இறந்து விட்டார்கள் தான் முடிவு எடுத்தாங்க. இறந்து விட்டார்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. இறந்து விட்டார்கள் என்று தான் நினைத்திருக்கிறார்கள். ஒரு நடுத்தர இளம் வயதில் உள்ளவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்னு வைங்க, அவங்க மனைவிமார்கள் வந்து வேற கல்யாணம் பண்ணினாங்களா பண்ணலையா? வேற கல்யாணம் ஒருத்தன் புருஷன் உசுரோடு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபைசல் பண்ணாமல் இப்படி வேற கல்யாணம் பண்ண முடியும்? அப்போ எங்கள் கணவர் இறந்துட்டார்னு சொல்லி தானே அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் இருந்தாங்கல்ல, எத்தனை போரில் கொல்லப்பட்டவங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் வந்து மற்றவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இப்போ ரசூல்லா வந்து அபு சலமாங்கிறவர் இறந்தவொன்னே அவருடைய மனைவி உம்மு சலமாவை கல்யாணம் பண்ணுறாங்க. உம்மு சலமா எப்படி கல்யாணம் பண்ணுறது? அபு சலமா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டிருக்கும் போது உயிரோடு இருக்கார். அவர் உயிரோடு இருக்கிறவருடைய மனைவி எப்படி வேற ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறது? அப்போ எத்தனை சஹாபாக்களுடைய கொல்லப்பட்டவங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் மற்றவங்க நினைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது தடவையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறார்கள்னா அந்த கல்யாணத்தில் என்ன மெசேஜ் வச்சிடுறாங்க? இதா இருந்து அவங்களுக்கு இதா இல்லைன்னு சொல்லுங்களாட்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட மனைவிமார்கள் வந்து 4 மாதம் 10 நாள்லாம் கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லுங்கள். அவங்க 4 மாதம் 10 நாள்னால என்ன அர்த்தம்? அது அதே மெசேஜ் என்ன? ஒரு நாளைக்கு சொல்லிட்டு முடிக்கல, 4 மாதம் 10 நாள் மூத்தாயிட்டார் 4 மாதம் 10 நாள் 130 நாள் சொல்கிறாங்களா இல்லையா? 130 நாள் அவங்க வந்து இறந்துட்டாருங்கிற நியூஸை வந்து பதிவு வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இறந்து போகணும்னு இப்படி சொல்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள், இறந்தவர்கள் என்று தான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறந்தவர்கள்னு சொல்லாதீங்க, இறந்தவர்கள் நினைக்காதீங்க. முரணா இருக்கா? முரண் இருக்காது, வஹீயில் முரண் இருக்காது. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனங்களையே சரியாக பார்த்தாலும் அர்த்தம் விளங்கி விடுகிறது. இந்த வசனங்களில் ஏதாவது நமக்கு டவுட் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தோம்னு சொன்னால் அப்பவும் தெளிவு கிடைச்சிருது. என்ன தெளிவு? இந்த 2:187 எடுத்துக்கிறங்க. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இறந்தவர்கள்னு சொல்லாதீங்க, பல் அஹ்யாவும், மாறாக உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள். அழகாக அங்கனே அல்ல விளக்குறான். உயிரோடு இருக்கிறாங்கன்னா நீ நினைக்கிற உயிர் இல்லைடாங்கிறான்ல. உயிரோடு இருக்கிறார்கள்னா உயிர் 2 வகை இருக்கிறது. முன்கர் நக்கீர்லாம் எழுப்பி விசாரிக்கிறார்கள் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதை யார் மறுத்தா? உயிரை யார் மறுத்தாண்டா? இறந்த அடுத்த செகண்ட் அவருக்கு வேறு விதமான உயிர் இருக்கத்தானே செய்யுது எல்லாருக்குமே. காபீர் கபூரில் வேதனை செய்யப்படுறான்னா உயிர் இல்லாமல் வேதனை செய்ய முடியும்? கபூரில் காபீர் இன்னைக்கு வேதனை செய்யப்படுறான்னா உயிர் இருக்கா இல்லையா? முன்கர் நக்கீர் கேள்வி கேட்குறாருன்னா உயிர் இருக்கா இல்லையா? தூங்கு கேமநாள் வரைக்கும் எழுப்புற வரைக்கும் தூங்குன்னு சொன்னால் உசுரோடு உள்ளவனை தான் தூங்க பணத்தையே தூங்க சொல்ல முடியும்? உயிர் இருக்குதானே அர்த்தம். அந்த உயிரை யார் இல்லைண்டா? எந்த உயிர் மேட்ரு? இப்போ நம்ம இந்த உயிர் திங்கிறது, நம்ம உலகத்தில் வாழ்வதற்குன்னு ஒரு உயிர் இருக்கிறது, இன்னொரு வகையான ஒரு உயிர் ஒன்று இருக்கிறது. அந்த உயிருக்கு தான் இந்த கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படுகிறது. ஒரு உயிர் போனோன்னா வேறு விதமான ஒரு டைப்பில் உள்ள உயிர் வந்து நமக்கு தரப்பட்டு விடுகிறது. இது எந்த உயிர் அல்லாஹ் சொல்கிறான்? அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அதே வசனத்தில் 2:157 வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள். என்ன விளங்கிருச்சு? ஓ, நம்ம உணரக்கூடிய உயிர் இல்லை. கூப்பிட்டா பேச விட மாட்டாங்க, நம்ம கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணுற மேட்டர்லாம் குறுக்க நிற்க மாட்டாங்க. அந்த அர்த்தம் இல்லை, இது வேற மாதிரி விஷயம். வேறு விதமாக உயிரோடு இருக்கிறார்கள் நல்லா சொல்கிறான். மொத்தமாக இந்த நாத்திகர்கள் சொல்லுவாங்கல்ல, செத்தானா அதோட எல்லாம் முடிந்து விட்டதுன்னு, அப்படி நினச்சிடாதீங்க. இஸ்லாத்தில் அது கிடையாது. செத்த பிறகு தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது இஸ்லாத்தில். அப்போ ஏன் மூத்துங்கிற? என்ன முடிச்சுட்டாங்களா எல்லாத்தையும்? இது ஒரு சோதனை கூடும். இந்த மறுபடியும் ஆரம்பிக்குது வேற வாழ்க்கை ஆரம்பித்து வேற உயிராக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து மூத்தாயிட்டாங்கன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை அப்படி நினச்சிடாதீங்க. முடியலை, இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளை தானே சொல்கிறோம், இறை நேசர்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சா போச்சு, அதை விடுங்க. நம்ம வாப்பா தாத்தா மூத்தா போனவங்களை முடிஞ்சு போச்சா? என்னைக்கு மூத்தா போனாரோ அப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அவருக்கு. இது சும்மா 50 வருஷம் 60 வருஷம் இருக்க போகிறாரு, இதுதான் வாழ்க்கை. காலகாலத்துக்கு அழியாத ஒரு பெரிய வாழ்க்கையை நோக்கி ஒரு போய்கொண்டிருக்கிறாரு. அது உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்போ உயிரோடு இருக்குதல் என்பதை வந்து 2 விதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதனால தான் உயிரோடு இருக்கிறாங்க தான். ஆனால் அது உங்களுக்கு விளங்காது, நீங்கள் உணர இயலாதுன்னு அதில் சொல்லிவிடுறான். இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த நினைக்காதீங்கன்ற வசனம் இருக்குல்ல, அதில் இன்னும் அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகிறான். எப்படி தெளிவுபடுத்துகிறான்? வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்க கூட செய்யாதீர்கள்.
பல் அஹ்யாவுன் உயிரோடு இருக்கிறார்கள், இந்த ரப்பிஹிம், இதான் முக்கியமான பாயிண்ட், இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், உங்களிடத்தில் அல்லன்றதுக்கு அர்த்தம். உயிரோடு இருக்கிறார்கள்னா சும்மா தானே நம்ம மனிதர் பேசுவதாக இருந்தால் நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிறேன். அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம்? அது ஒரு மீனிங்கை கொடுக்கணுமா இல்லையா? அல்ல வெறுமனே உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். உங்கள் கண்ணுக்கு தான் இறந்து விட்டார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிரோடு இல்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் வேற வாழ்க்கையில் அவங்க இருக்கிற காரணத்தினால் அங்கே உயிரோடு இருக்கிறார்கள். வாழ்க்கை புதுசாக அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது. யுர்ஸகூன், இறைவன் புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்றான்ல அதே வசனத்தில் தொடர்ச்சியாக வருகிறது, ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை எண்ணி மகிழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒ யஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்பிஹிம், இனிமேல் பின்னால் வராமல் உயிரோடு தங்கி இருக்கிறார்கள் உலகத்தில், அவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன நல்வாழ்த்து சொல்கிறார்களா? அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், உங்களுக்கு பயம் கிடையாது, கவலை இல்லை, நீங்களும் தைரியமாக எங்களை மாதிரி போராடுங்க, நாங்கள் ஒன்றும் எங்கள் வாழ்க்கை வீணாக போயிடல, நாங்கள் நல்ல நிலையில் இங்கே இருக்கிறோம் என்று அவர்கள் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு கோழைத்தனமாக போயிடாதீங்க என்று நற்செய்தி சொல்கிறார்கள். அது மாதிரி யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபத்லின், அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலையும் அல்லாஹ்வுடைய பேரருளையும் என்ன செய்கிறாங்க? கிடைத்து விட்டது என்று உங்களுக்கு அவர்கள் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் மூமினீன், மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற செய்தி உங்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாட்ட உயிரோடு இருக்கிறாங்க, ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், தங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியங்கள்ல எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்கிற செய்தியை உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க சார்பாக நான் இந்த நற்செய்தியை சொல்கிறேன் அப்படின்றது தான் இந்த வசனம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த சின்ன துண்டு வரைக்கும் நிப்பாட்டிக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? மொத்தமாக வாசிக்காமல் ஒரு தொடர்ச்சியாக செய்தி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு வசதியான இடத்துல கட் பண்ணக்கூடாது. முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வசனத்துக்கு போகலாம். தொடர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும்போது பாதியில் கட் பண்ணலாமா? பாதியை கட் பண்ணுறாங்க. எப்படி செய்வாங்கன்னு கேட்டால், ஒலா தஹஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவுன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களை என்று எண்ணாதீர்கள், உயிரோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்பு. அப்புறம் என்னப்பா இருக்கு குரானில் உள்ள வாசி தொடர்ச்சி அப்படி வாசி முழுசாக வாசி வேண்டாம், எல்லாம் அடிபட்டு போயிடும். தொடர்ச்சியாக வாசித்தார்களே ஆனால் அவங்க வாதத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதில் பாயிண்ட் நம்மளும் உயிரோடு இருக்கிறத ஒத்துக்கொள்ளணும். குரானை மறுக்க முடியுமா? அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள்னா உயிரோடு தான் இருக்கிறார்கள். அர்த்தம் வேறேன்னு அவனே சொல்லிவிட்டான்ல. அர்த்தம் வேறேன்றதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணது, அவங்க சொத்துக்களை பங்கு எடுத்துக்கொண்டது எல்லாமே கரெக்டாக டேலி ரெண்டு பொருந்தி போகிறது. ஒன்றும் முரண் கிடையாது. அந்த வகையில் இறந்துட்டதுனால அதுக்குரிய வேலையெல்லாம் செய்தார்கள். இந்த வகையில் உயிரோடு இருக்கிறதுனால அதுக்குரிய நம்பிக்கையை மனசில் கூட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த இவங்க மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சஹாபாக்களுக்கு இந்த வசனத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்னடா இதுக்கு நம்ம தான் கொண்டு அடக்கிட்டு வந்திருக்கிறோம், நம்ம தான் சொத்தெல்லாம் பங்கு வச்சுக்கிட்டோம், அப்போ இறந்தவர்கள் சொல்லாதீங்கன்னா எப்படி, நினைக்காதீங்கன்னா எப்படின்னு அவங்களே என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போகிறாங்க. சஹாபாக்களே என்ன செய்கிறாங்க? இந்த வசனங்கள் இறங்கின உடனே அவங்களுக்கு டவுட் வந்துடுது. டவுட் வந்தால் என்ன? அல்ல வேண்டு வர வைக்கிறான். அவங்களுக்கு டவுட் வராமே விளங்க வச்சிருக்க முடியும். நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் இந்த கபரு வணங்கிகள்லாம் நாளைக்கு இப்படிலாம் கிளம்புவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் போகணும் என்று சொன்னால் நம்ம இதனுடைய விளக்கத்தை ரசூல் வாயிலிருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி அவங்க ரசூல் அட்ட போய் கேட்டுறாங்க. என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஒன்று விளங்க மாட்டேங்குது, இறந்தவர்கள் நினைக்கக்கூடாதுங்கிறான். இறந்துட்டாங்களா தான்? இறந்தது கண்ணால் தெரியுது, கொல்லப்பட்டவங்க இறந்த மூத்தா போயிட்டாங்க, உசுறு இல்லை, வெறும் பாடி தான் கிடந்துச்சு, நல்லா பார்த்தோம். அவங்கள போய் இறந்தவர்கள்னு சொல்லாதீங்கன்னா புரிய மாட்டேங்குது அல்லாஹ்வுடைய ரசூல், இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டவொன்னே என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் நீ நினைக்கிற அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னு கேட்டால், இது முதல் அடிப்படையான விஷயத்தை விளங்கிட்டு இந்த ஹதீஸுக்கு போவோம். இப்போ ஒரு மனிதன் இறக்குறான்னு வைங்களேன், இறந்த உடனே நம்ம கபருக்கு தான் போகிறோம். இறந்த உடனே யார் நபிமார்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் எங்கே போயிடுறோம்? உடனடியாக கபருக்குள்ளே நம்ம போய் இருக்கிறோம். அதாவது பர்சக்குங்கிற ஒரு உலகம், அந்த பர்சுங்கிற உலகத்தில் இருந்து நமக்கு விசாரணை நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒழுங்காக பதில் சொன்னால் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஒழுங்காக பதில் சொல்லுனா அந்த மலக்குகளால் அடி வாங்கிட்டு இருக்கிறோங்கிற அளவில் அது ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது.
இதில் இந்த ஷஹீதுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த அந்த பரிசுகளிலிருந்து எல்லாம் வெளியே எடுத்துடுறான், அதில் இருக்க மாட்டாங்க. இறந்த உடனே அவங்க எங்கே போயிடுவாங்கன்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கபூருக்கு போயிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. இறந்த உடனே அல்லாஹ்வுடைய பாதையில் மட்டும் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எங்கே போயிடுவாங்க? உடனே இங்கேருந்து கொல்லப்பட உடனே என்னவாயிரும்? சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு போனால் அது அல்லாஹ்வுடைய நியதிக்கு அது மாற்றம். சொர்க்கத்துக்கு எப்போ போகணும்? உலகத்தெல்லாம் அழித்து மகசரில் நிப்பாட்டி கேள்விலாம் கேட்டு விசாரணை கமிஷன் அந்த ஆதாரத்தெல்லாம் கையில் கொண்டு கொடுத்து பட்டியெல்லாம் கொண்டு கொடுத்து என்ன செய்கிறது? இந்த இதான் மார்க்கு பார்த்துக்கடான்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அப்படி தான் அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு விசாரணையும் வரல, மகசூலும் வரல, எப்படி சொர்க்கத்துக்கு விடுறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அதையும் மாற்றக்கூடாதுல்ல. சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு அல்லாவே ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதுக்கு உட்பட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர அது மீறிக்கிட்டு போகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த ஷஹீதுகளை மாத்திரம் சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது மனிதர்களுடைய உடல் கூட்டில் அந்த உயிரை கொடுத்து, மனித வடிவத்தில் ஒரு உடல் இருக்கும்ல, அந்த உடலுக்குள்ள உயிரை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பாம பறவைகள் மாதிரி ஒரு உருவத்தை செய்து அதில் இவங்களுடைய உயிரை கொடுக்குறான்ல. அதாவது உயிர் தான் இவங்களுடைய உயிர், பாடி வந்து உடல் வந்து பறவையுடைய உடல், அந்த மாதிரி கொடுத்து என்ன செய்ய இந்த பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் நல்லா சுற்றிக்கிட்டே இருங்கன்றான்ல. கேம நாளில் எழுப்பி விசாரிப்போம்ல, எல்லாத்தையும் மாதிரி அழிச்சிட்டு எழுப்புவோம்ல, அப்போ தான் உங்களை வந்து உங்கள் வடிவத்தில் எல்லாம் வச்சு உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிற வேலை நடக்கும். இப்போ என்னன்னு கேட்டால் அந்த கபூருக்குள்ளே எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நல்லடியார்கள்லாம், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தியாகம் அதிகம் செஞ்சதுனால தூக்கம்ங்கிற நிலையில உங்களை கோமா மாதிரி போட்டு வச்சிடாமல் உங்களை என்ன செய்ய போகிறோம்? நல்லா அனுபவிச்சுக்கிட்டீங்க, சொர்க்கத்துடைய இன்பங்களையெல்லாம் அனுபவிங்க. கண்டிஷன் என்னென்னா பறவை வடிவத்தில் தான், மனித வடிவத்தில் இல்லை. இதை ரசூல் அப்போ விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, உயிரோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு அர்த்தம் வேணுமா? அருவாகும் ஃபி ஜௌஃபி தயிரின் ஹுல்ரின், அது வந்து பச்சை நிறத்து பறவை கூட்டுக்கு உள்ள, பறவை உடலுக்கு உள்ள அவருடைய உயிர்கள் இருக்கும். அது என்ன செய்யும்னு கேட்டால் கொடுத்து பறவை வடிவத்தில் இருக்குமா? முஅல்லகத்துன் பில் அரிசி, அரிசியில் தொங்கப்பட்டிருக்கிற அந்த விளக்குகளில், அலங்கார விளக்குகளில் என்ன செய்யும்? அது வந்து அதில் தொங்கி கொண்டு சுற்றி கொண்டிருக்கும். தசரகு மினல் ஜன்னதி ஹைதுஷாத், சொர்க்கத்தில் விரும்பும் விதமெல்லாம் என்ன செய்யும்? அது சுற்றி சுற்றி வரும். பிறகு என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்கள கூப்பிடுவாங்க, வாங்கப்பா எல்லாரும், அல்லாஹ் என் பாதையில் கொல்லப்பட்டாரெல்லாம் எல்லாம் வா என்று கூப்பிட்டு விட்டு, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, ஹல் தஸ்தகுன செய்யன், உங்களுக்கு என்னமோ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன செய்வாங்களான்னு கேட்டால், ஆசை எங்களுக்குன்னு ஆசை, சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம், நினச்சதெல்லாம் கிடைக்கிறது, பார்க்க பார்க்க இன்பமாக இருக்கிறது, இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எங்களுக்கு தான் எல்லாம் தந்துட்டியே அப்படின்ட்டு நாங்கள் தான் சொர்க்கத்தில் சுற்றுறோமே அப்படின்றவொன்னே எல்லாம் என்ன செய்வான்? என்னடா நம்ம ஒன்று கேட்டால் இருந்தாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு அதுக்கப்புறம் என்ன செய்ய போங்கன்னு விட்டுருவான். மறுபடியும் ஒருக்கா வந்து எப்போ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், இப்போ எதாவது ஆசை இருக்கான்னு ரெண்டாவது எல்லாம் கேட்பானா. ரெண்டாவது கேட்கும்போது என்ன செய்வாங்க? அது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லைன்ற நாள் சொல்லுவாங்க. மூணாவது கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன செய்வான்? எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா நான் கேட்குறேன் ஒன்று வேணாம் வேணாங்கிறீங்களா, ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றவுடனே, ஆசை ஒன்று இருக்குது, என்ன ஆசைன்னு சொன்னால், நாங்கள் துன்யாவுக்கு வர போகணும், உயிர் கொடுக்கணும், மறுபடியும் உன் பாதையில் கொல்லப்படணும், போர் செஞ்சு மறுபடியும் தியாகி ஆகிட்டு நாங்கள் வரணும், கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை பார்த்தா இதுக்காக இன்னொரு தடவை போய் என்ன செய்யணும்? நாங்கள் உயிர் கொடுத்து நாங்கள் கொல்லப்பட்டு திருப்பி என்ன செய்யணும்? வரணும். இதுதான் எங்களுக்கு உள்ள ஆசைனோடனே அட வாங்கப்பான்னு சொல்கிறாங்களா, இது நிறைவேற்ற முடியாதுன்னொடனே, இது ஏதாவது வேறு ஏதாவது வசதிகள் ஏதாவது பத்தலையான்னு சொல்லி எல்லாம் கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க? திருப்பி அனுப்புங்கிறாங்க. திருப்பி அனுப்புகிற மேட்ரு கூட கிடையாது, எல்லாத்தான் கிடையாது, அதான் திரையை போட்டு விட்டானே அந்த மேட்ரு கிடையாது, திருப்பி அனுப்புகிற விளையாட்டு கிடையாது, வேற ஏதாவது தேவை வேண்டாம். இதுதான் அர்த்தம்ட்டாங்க. யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இதுதான் இந்த உயிரோடு இருக்கிறார்களுக்கு அர்த்தம். அப்போ ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இதுக்கு அர்த்தத்தை சொன்னமோ ஏன் இஷ்டத்துக்கு அர்த்தம் கொடுக்குறீங்க? உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவனே விளக்கத்தை சேர்த்து பக்கத்தில் வச்சிருக்கிறான். அது புரியாதவர்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய ரசூல் வழியாக இந்த விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிடுறான். எந்த விளக்கம்? அவங்க உயிரோடு இருக்கிறார்கள்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரியான அர்த்தத்தில் கிடையாது, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு உடனே போயிடுவாங்க. இப்போ யாசீனில் கூட வரும், யாசீன் சூறாவில் அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நிறைய ஒரு தூதர் அனுப்புவாங்க. அனுப்பணுன்னு அவங்க என்ன செய்வாங்க? மறுப்பாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்டா, இன்னொரு தூதரை சப்போர்ட்டுக்கு அனுப்பி வைப்பான், ரெண்டு பேரும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க சேர்ந்து, அப்பவும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான்? அல்லாஹ் மூணாவது ஒரு ஆளை ஒரு சமுதாயத்துக்கு ஃபஸ்ஸஸ்னா பி சாலிதின்,
மூணாவது ஒரு ஆளை கொண்டு பலப்படுத்தணும்னா காலு இன்னா இலைக்குமுல முர்சலூன், நாங்கள் உங்களுக்கு தூதராக வந்திருக்கோம் 3 பேரும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்போது ஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸா, அந்த ஊருடைய கடை கோடியிலிருந்து ஒருத்தர் ஓடோடி வந்து, ஏன்ப்பா அவங்கள போட்டு அடிக்கிறீங்க இறை தூதர்களை, ஆனால் அவங்கள எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க என்று அவர் என்ன செய்வார், எதிர்த்து கேள்வி கேட்பார். கேட்டவனும் போட்டு தான் கொண்டு விடுவாங்க. கொன்ற உடனே நல்லா சொல்லி காட்டுறான், கீழ் அது குளில் ஜன்னா, உடனே சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டு விட்டது. கபூர்லாம் கிடையாது. என்னைக்கு அவர் கொல்லப்பட்டாரோ அப்போவே 3 நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் குரல் கொடுப்பார். குரல் கொடுத்தவொடனே என்ன செய்யணும், எவ்வளோ அவங்கள்ட்ட சொல்வார், இத்தபிவு மல்லா எசாலுக்கும் அலைஹி அஜரா, உங்கள்கிட்ட கூலி கேட்காத இவங்களை நீங்கள் பின்பற்றுங்கப்பா, ஒகும் முகுத்ததும், அவங்க நேரான வழியில் வேறு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொன்னவொன்னே என்ன செய்வாங்க, நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துறியான்னு போட்டு அவரை கொண்டு விடுவாங்க. கொன்ற உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே கீழ் அது குளில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போய் என்று உடனே சொல்லப்பட்டு விட்டது. அப்போ இந்த இதுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது பாருங்கள். அதான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் உடனே சொர்க்கம். இந்த முன்கருணைக்கெல்லாம் வரமாட்டார். இவங்களுக்கு மாத்திரம் என்ன கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்கு முன்கருணைக்கு விசாரணை, கேம நாள் வரைக்கும் தூங்கு, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு, அதெல்லாம் கிடையாது. அவங்க இப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இவங்க தான் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறது, மற்ற அடியார்கள் நல்லடியார்கள் தான் அந்த மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷத்தில் இருந்து தூக்கம் கூட இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்தில் பறவை வடிவத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த தூக்கங்கிற மௌத்து கூட இல்லாமல் இருக்குதுல்ல, அதனால தான் இவங்களை மட்டும் சிறப்பாக உயிரோடு இருக்கிறான்னு சொல்லப்படுது. எதுக்கு அப்படி சொல்லப்படுது, நபிமார்கள் கூட தூங்கிடுறாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட நபிமார்கள் இருந்தார்கள், ஆனால் அவங்க அதை சுற்றிட்டு இருப்பாங்க. மற்ற இந்த ஷஹீதுகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் என்ன அந்தஸ்து கொடுக்குறான்னு கேட்டால், அவங்க வந்து ஏன்னா அவங்க தன்னால் அந்த உயிர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம்ல, அல்லாஹ் விதி இப்படி தான் நடக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அது விதி சர்ச்சையாக போயிடும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்போது தியாகம் பண்ணாங்கன்னு வந்துடுதுல, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழலாமேன்னு இல்லாமல் இறைவனுடைய மௌத்து இயற்கையாக வரட்டுமேன்னு பார்க்காம இறந்துருக்காங்களா இல்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதனால இவங்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியை கொடுத்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்கள சொர்க்கத்துக்கு உடனே எடுத்துக்கிறான். இதுதான் அர்த்தம். இதுக்கு அப்புறம் எப்படி இது எப்படி சமாதிக்கு நியாயமாகும், இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இது வந்து முஸ்லீமில் 3500வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன அர்த்தம், அவங்க இப்போ என்னவா இருக்கிறாங்க, இவ்வளவும் தெளிவாக அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு விளக்கி தந்த பிறகு இதுக்கப்புறம் ஏதாவது ஆதாரம் இருக்குதா, மூத்தா போன ஆட்களுக்கு இங்கே செயல்படுவாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, இருக்கு ஆதாரம், இது உளுந்து போச்சா, இதைத்தான் பயங்கரமான ஆயுதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா அந்த கபர் வணக்கத்தினுடைய மீட்டிங்குகள்லையும் ஆதாரத்திலையும் எது முக்கியமாக எடுத்து வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அந்த மாதிரி இறந்தவர்னு சொல்லாதீங்க. இப்போ இங்கே கொல்லப்பட்ட ஆட்களெல்லாம் கும்பிட மாட்டாங்க. இவங்க வந்து அட்ரஸ் இல்லாத ஆட்களை கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆயத்து மட்டும் இதை தூக்கி போட்டுக்குருவாங்க. அது பொருந்தவே பொருந்தாது. இவங்க சொல்கிற அர்த்தப்படி பார்த்தாலும் அது பொருந்தாது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அது கொல்லப்படாட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்து வாழ்ந்து தானே மூத்தா போனாங்கன்னு இப்படி வியாக்கியானம் சொல்லுவாங்க. அப்படியே வச்சுக்கிட்டா கூட அந்த அர்த்தம் இல்லையே, அதான் மேட்ரு. இது முடிஞ்சிருச்சா. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால்,